ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுற டிவிசிபிள் ரூல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 and 9. ஸோ எல்லா டிஜிட்டையும் வந்து சம் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா அது 3ஆலையும் டிவைட் ஆகும் அண்ட் 9ஆலையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 4 லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து 5 வந்து ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் நம்பர் 0 இல்லைனா 5ல் வந்து எண்ட் ஆகிருக்கும். அடுத்த நம்பர் வந்து 6 வந்து என்னதுன்னா 2 and 3 ரெண்டுத்தையும் சேர்த்து வர்றது தான் வந்து 6. லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும் அண்ட் சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 6ஓட டிவிசிபிள் ரூல். அண்ட் 7ஓடது வந்து லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அண்ட் அந்த நம்பரை ரிமைனிங் நம்பர்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், அது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். இது வந்து லார்ஜ் நம்பருக்குலாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட் 8க்கு பார்க்க போகிறோம். 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் செக் பண்ணால் போதும், அந்த 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அண்ட் 11க்கு வந்து ஈவன் பொசிஷனில் இருக்க நம்பரையும் ஆட் பொசிஷனில் இருக்க நம்பரையும் சம் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வரணும். ஸோ அப்போ வந்து அது 11ஆல் டிவைட் ஆகும்.